சென்னை தலைமை செயலகத்தில் நகைச்சுவை நடிகர் கிரேசி மோகனின் புத்தகத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட கமல்ஹாசன் பெற்றுக்கொண்டார். இதேபோல் பல்வேறு திட்டங்களையும் முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாஸ்கரன். வணக்கம் பாஸ்கரன், என்னென்ன புதிய திட்டங்கள் தொடங்கப்பட்டிருக்கின்றன, முழு விவரங்கள்? தலைமைச் செயலகத்துல அலைன்ஸ் பதிப்பகத்தின் சார்பில் மறைந்த நகைச்சுவை நடிகர் கிரேசி மோகனுடைய சிறு சிறு கிரேசி என்ற புத்தகத்தை தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட மக்கள் நீதி மய்ய தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினரான கமலஹாசன் பெற்றுக்கொண்டார். அதைத் தொடர்ந்து மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பாக 18 கோடியில 87 புதிய 108 அவசர கால ஆம்புலன்ஸ் சேவையையும் பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு தமிழக முதலமைச்சர் கொடியசைத்து துவக்கி வைத்திருக்கிறார். கலைமாமணி முருகேச பாண்டியன் அவர்கள் தொகுத்து NCPH பதிப்பக நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய புத்தகத்தையும் தமிழக முதலமைச்சர் தற்போது வெளியிட்டிருக்கிறார். அதைத் தொடர்ந்து நெடுஞ்சாலைத்துறை சார்பில் ஈரோடு, திருவாரூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவள்ளூர், திருநெல்வேலி, அரியலூர், மதுரை ஆகிய மாவட்டங்கள்ல 1177 கோடி ரூபாய் செலவுல அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சாலை பணிகள் மற்றும் வேலூர் மாவட்டத்தில் 70 கோடி ரூபாய் செலவுல கட்டப்பட்டிருக்கக்கூடிய ரயில்வே கடவுகளும் தற்போது தமிழக முதலமைச்சர் பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு திறந்து வைத்திருக்கிறார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தீர்மானத்தின் வாயிலாக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் கீழ் அந்த துறையில தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 36 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளையும் தமிழக முதலமைச்சர் தற்போது வழங்கியுள்ளார். உங்கள் விவரங்களுக்கு நன்றி பாஸ்கரன்.